அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் இன்று எடுத்துக்கொள்ளுகின்ற பாடப்பரப்பானது ஓட்டமாவடி அரஃபாத் எழுதிய மூத்தம்மா என்கின்ற சிறுகதை தொடர்பானதாகும். இந்த மூத்தம்மா என்கின்ற சிறுகதை தொடர்பான பல்வேறு விடயங்களை நாங்கள் இந்த காணொலியினூடாக நாங்கள் பார்க்க போகின்றோம். நீங்கள் இறுதி வரை இந்த வீடியோவை கேட்டு பயன்பெறுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சிறுகதையானது எதற்காக பாடத்திட்டத்திலே உள்வாங்கப்படுகிறது என்பதை நாங்கள் முதலிலே விளங்கிக் கொள்வதன் ஊடாகத்தான் இந்த கதை தொடர்பான ஏனைய விடயங்களை நாங்கள் நகர முடியும். அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், இப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். உங்களிலே எத்தனை பேருக்கு மூத்தம்மாக்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் கேட்டால், நீங்கள் இந்த வகுப்பிலே இருக்கின்ற 40 மாணவர்களிலே ஒரு 5 அல்லது 4 மாணவர்கள் தான் எனக்கு மூத்தம்மா இருக்கிறார் என்று சொல்வீர்கள். காரணம் என்னவென்றால், இன்றைய காலகட்டமும் இன்று நாங்கள் போகின்ற இந்த இயந்திரகரமான இந்த காலத்திலே மூத்தம்மாக்களை காண்பது என்பது ஒரு அரிதான விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் சில வேளைகளிலே இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற போது மூத்தம்மாக்களை அல்ல, எங்களுடைய சொந்த தங்கைகளை காண முடியாமல் இருக்கும். எங்களை விட வயது குறைந்தவர்கள் கூட இன்று மரணிக்கின்ற ஒரு இயந்திரகரமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்திலே நாங்கள் உம்மாவினுடைய உம்மா என்று நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற ஒருவரை நாங்கள் இப்போது மூத்தம்மா என்று சொன்னாலும், அந்த காலத்திலே மூத்தம்மா என்று சொல்லுகின்றவர்கள் சில வேளைகளிலே உம்மா அவருடைய உம்மாவைத்தான் நாங்கள் மூத்தம்மா என்று அழைக்கின்ற ஒரு போக்கும் இருந்திருக்கிறது. அந்த காலத்திலே இருக்கின்ற பலர், உங்களுடைய ஆசிரியரிடம் கேட்டு பாருங்கள், அவர்கள் உம்மாவை கண்டிருக்கிறார்கள், உம்மாவினுடைய உம்மாவை கண்டிருக்கிறார்கள், அந்த உம்மாவையும் கண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்திலே அப்படியானவர்களை கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த மூத்தம்மா என்ற கதையினை பாடத்திட்டத்திலே உள்வாங்கிவிட்டு இந்த மூத்தம்மாவின் ஊடாக, அப்போ பழைய காலத்தை சேர்ந்த ஒரு மூத்தம்மா கதையினுடைய ஒரு முக்கியமான பாத்திரத்தை எடுப்பதன் ஊடாக, அந்த மூத்தம்மாவின் ஊடாக அந்த காலகட்டத்திலே உள்ள பண்பாடுகள், கலாச்சாரங்கள், மொழி வழக்குகள், அவர்களுடைய ஏனைய விடயங்களை கொண்டு வருவதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய பிரதானமான நோக்கம் என்பதை நாங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சிறுகதையை பொறுத்தவரையிலே, ஒரு சிறுகதையை நாங்கள் பார்க்கின்ற போது பின்வரும் விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்வதன் ஊடாகத்தான் அந்த சிறுகதை தொடர்பான எந்த வினாக்கள் வருகின்ற போதும் அந்த வினாவை நாங்கள் இலகுவிலே எதிர்கொள்ள முடியும். முதலாவதாக நாங்கள் இந்த சிறுகதை தொடர்பாக பார்க்கின்ற மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த பாத்திரம் அல்லது இந்த கதையினுடைய தலைப்பு என்ன என்பது சம்பந்தமாகவும், இந்த தலைப்பு இந்த கதையோடு பொருத்தமுடையதாக இருக்கிறதா என்பதை நாங்கள் முதலிலே பார்க்க வேண்டும். உண்மையில் உங்களுக்கு தெரியும், மூத்தம்மா என்கின்ற இந்த கதையினுடைய தலைப்பு இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்று நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த கதைக்கும் இந்த கதையினுடைய தலைப்புக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான ஒரு பொருத்தப்பாடு இருப்பதை நாங்கள் காண முடிகிறது. இது பரீட்சையினுடைய வினாவாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற ஒரு விடயமாகும். இப்போ அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வினாவை நாங்கள் எவ்வாறு விளங்கி கொள்ளலாம் என்றால், அல்லது இந்த தலைப்பை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ளலாம் என்றால், இப்போ மூத்தம்மா என்பவர் யார் என்று நாங்கள் முதலிலே விளக்கம் கொடுக்க வேண்டும். மூத்தம்மா என்பவர் எங்களுடைய பழைய காலகட்டங்களிலே இருக்கின்ற ஒரு குடும்ப அடையாளமாக கொள்ளப்படுகின்றவர் மூத்தம்மா. அப்போ இந்த மூத்தம்மா என்கின்ற ஒருவரின் ஊடாக அந்த குடும்பத்தினுடைய நிர்வாக அமைப்புகள், கட்டமைப்புகள் என்பது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். இந்த மூத்தம்மாக்களின் ஊடாகத்தான் நாங்கள் பழைய காலத்தினுடைய பண்பாடுகளை, கலாச்சாரங்களை, மொழி வழக்குகளை, ஏனைய விடயங்களை நாங்கள் வெளியிலே கொண்டு வரலாம் என்ற அடிப்படையில் நோக்கும்போது, மூத்தம்மா என்கின்ற இந்த தலைப்பு பொருத்தமுடையது என்கின்ற ஒரு விடயத்துக்கு வந்தோமானால், இந்த மூத்தம்மா என்ற கதைக்குள் சென்று பார்க்கின்ற போது உண்மையிலேயே இந்த கதையினுடைய கதாநாயகியாக வருபவர் யார் என்று பார்த்தால் மூத்தம்மா தான். ஆகவே இந்த தலைப்பிலே சொல்ல வருகின்ற தலைப்பானது மூத்தம்மா என்ற தலைப்பை குறிக்கிறது. இந்த கதையிலே வருகின்ற பிரதானமான பாத்திரமாக வருவர் மூத்தம்மா. மூத்தம்மா என்பவர் இந்த கதையிலே வருவது மாத்திரமல்ல, இந்த கதையிலே மூத்தம்மாவினூடாக குடும்ப உறவுகள் சொல்லப்படுகின்றன. மூத்தம்மாவினூடாக அந்த சமூக கட்டமைப்புகளிலே உள்ள விடயங்கள் பரிமாறப்படுகின்றன. மூத்தம்மாவினூடாக அந்த காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் பரிமாறப்படுகின்றன. மூத்தம்மாவினூடாக பழைய காலத்தில் இருந்த மூட நம்பிக்கை கருத்துக்கள் உள்வாங்கப்படுகின்றன. இந்த மூத்தம்மா என்ற பாத்திரம்
கதையினுடைய ஆரம்பத்திலே தொடங்கி மூத்தம்மா மரணிக்கும் வரையிலான அம்சங்களை ஓட்டமாவடி அரபாத் இந்த கதையினூடாக கொண்டு வருகிறார் என்பதனூடாக கதையினுடைய தலைப்புக்கும் கதைக்கும் இடையிலே ஒரு பொருத்தப்பாடு இருக்கிறது என்கிறே. அடுத்ததாக நாங்கள் இதிலே பார்க்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒரு கதையின் ஊடாக நாங்கள் பார்க்கின்ற போது அந்த கதையிலே என்னென்ன வகையான பாத்திரங்கள் காணப்படுகின்றன. அடுத்த குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம், என்னென்ன பாத்திரங்கள் காணப்படுகின்றன, அதிலே பிரதான பாத்திரங்கள் எவை, துணை பாத்திரங்கள் எவை என்கின்ற ஒரு அறிவு இந்த கதை சம்பந்தமான கற்கையிலே மிக முக்கியமானது. பரீட்சைக்கு நாங்கள் தயார்படுத்துகின்ற போது இந்த பாத்திரத்தின் ஊடாக நாங்கள் எதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பாத்திரங்களினுடைய பண்புகளை நாங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். மூத்தம்மா என்ற பாத்திரத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமே ஆனால், இந்த மூத்தம்மா என்பவர் இந்த கதையினுடைய கதாநாயகியாக வருகிறார். மூத்தம்மா என்பவர் இந்த கதையிலே பார்க்கின்ற போது குடும்பத்திலே இருக்கின்ற எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு பாத்திரமாக மூத்தம்மா வருகிறார். பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த ஊரவர்கள், குடும்பத்தினர்கள் எல்லோரும் மூத்தம்மாவுக்கு கட்டுப்படுகின்றார்கள். என்னுடைய தலைப்பிள்ளைய நீங்கள் தான் ஏந்த வேணும் மாமி என்று சொல்லுகின்ற விடயத்திலிருந்து இந்த சமூகத்திலும் இந்த ஊரிலும் இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக மாறியிருக்கிறார். அதேபோன்று காசிம் என்கின்ற பேரன், அந்த பேரன் மூத்தம்மாவை நேசிக்கின்ற ஒருவனாகவும் தன்னுடைய ரோல் மாடல், நாங்கள் ரோல் மாடலாக எங்களுடைய பெற்றோர்களை எங்களுடைய ஆசிரியர்களை எடுப்பதை போல எங்களுடைய முன்மாதிரியான ஒரு பாத்திரமாக அவர் தன்னுடைய மூத்தம்மாவை எடுக்கிறார். இந்த மூத்தம்மா என்ற கதையின் ஊடாகத்தான் இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற மூட நம்பிக்கை கருத்துக்கள் வெளியே வருகின்றன. பழைய கலாச்சாரங்கள் வெளிப்படுத்தப்படும். அவை மூத்தம்மா என்ற பாத்திரம் தொடர்பான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாத்திரம் எவ்வாறு இந்த கதையிலே முக்கியத்துவப்படுகிறது. அவை மூத்தம்மா என்ற கதையை நாங்கள் வாசித்து கொண்டு வருகின்ற போது எங்கெங்கெல்லாம் மூத்தம்மா என்ற கதையிலே மூத்தம்மாவை பற்றி பேசப்படுகின்றோ அவைகளை எல்லாம் நாங்கள் தொகுத்து வைத்து அதை எழுதுகின்ற போது அந்த பாத்திரத்துடைய குணப்பண்பாக அது அமையும். அதே போன்று இங்கே வருகின்ற மூத்தவாப்பா என்ற பாத்திரம், அதே போன்று பேரன் காசிம் என்ற பாத்திரங்கள், அதே போன்று காசிமினுடைய தங்கை ரகுமாமாம், இந்த பாத்திரங்களை நாங்கள் இந்த கதையை வாசிக்கின்ற போது என்னென்ன விடயங்கள் வருகின்றதோ அவைகளை உள்வாங்கிக் கொள்வதன் ஊடாக இந்த பாத்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வது, எங்களுடைய வினாக்களை எழுதுவதில் இந்த பாத்திரங்கள் இந்த சிறுகதையிலே வைக்கின்ற வகிபாகம், பங்கு, இந்த கதை வளர்ச்சியிலே பெறுகின்ற முக்கியத்துவம் என்றெல்லாம் கேள்விகள் வருகிறது. உதாரணமாக குணப்பண்புகள் என்ற விடையை எழுதுகின்ற போது வருகின்ற அந்த விடைக்கும் இந்த கதையிலே அந்த பாத்திரங்கள் வைக்கின்ற வகிபாகம் அல்ல கதையோட்டத்திலே இந்த பாத்திரங்கள் பெறுகின்ற முக்கியத்துவம் என்ற விடையை எழுதுகின்ற போதும் ஒரே விடையைத்தான் நாங்கள் எழுதுவதற்கு முற்பட்டாலும் கூட, ஆனால் கதையோட்டத்திலே அவர்கள் வைக்கிற பங்கு அல்லது வகிபாகம் என்ற விடையின் எழுதுகின்ற போது சிறிய சிறிய மாற்றங்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், உதாரணமாக இப்போ மூத்தம்மா என்ற பாத்திரம் கதை வளர்ச்சியிலே அல்ல கதையோட்டத்திலே வைக்கிற பங்கு என்று வருகின்ற போது, உதாரணமாக மூத்தம்மா என்ற பாத்திரத்தின் ஊடாக ஆசிரியர் இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற மூட நம்பிக்கை கருத்துக்களை எடுத்து செல்கிறார் என்று சொல்வதுதான் மூத்தம்மா என்ற பாத்திரம் வைக்கின்ற பங்காக அமையும். அதே போன்று குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் கட்டி பாதுகாத்து அவர்கள் எல்லோரையும் நிர்வகிக்கின்ற ஒரு பாத்திரமாக மூத்தமாக காணப்படுகிறார். இவ்வாறான விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்வதன் ஊடாகத்தான் இந்த பாத்திரம் தொடர்பான கேள்விகளை நாங்கள் அணுக முடியும். இந்த கதையிலே காணப்படுகின்ற உள்ளடக்க ரீதியான விடயங்கள் என்ன, அந்த உள்ளடக்க ரீதியான விடயங்களை உள்ளடக்கியதாக எவ்வாறு வினாக்கள் வரும் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்குற நேரம் இந்த கதையில் உங்களுக்கு தெரியும் மூட நம்பிக்கை கருத்துக்கள் இந்த கதையில் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது, அல்லது இந்த மூட நம்பிக்கை கருத்துக்களை உண்மைப்படுத்துகின்ற அடிப்படையில் இந்த கதை எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான வினாக்கள் எதிர்காலத்தில் வரக்கூடும். இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குற நேரம் இந்த பக்கலு கத்துற விஷயம் சம்பந்தமாக வினவப்படுது. அப்போ பக்கலு கத்தினோடனே ஏனும் அந்த பக்கலு கத்துது, இந்த பக்கலு கத்தின என்னன்னு சொல்லி பேரன் கேட்குற நேரம் அப்போ அதுக்கு மூத்தம்மா சொல்கிற பதில் என்னென்றால், இப்படி கத்தினால் யாராவது மவுத்தாகுவாங்கன்றதுக்கான அடையாளம் அப்படி சொல்கிறார். அப்போ கடைசியில் அந்த கதையை எப்படி கொண்டு ஆசிரியர் முடிக்கிறார் என்றால், அந்த மூத்தம்மாவினுடைய மரணத்தை கொண்டு அந்த கதையை முடிக்கிறார். அவை இந்த கதையில் உண்மையாக ஓட்டமாவடி அரபாத் எடுத்திருக்கிற பிரேத்தனம் என்னென்றால், அந்த காலகட்டத்தில் இருந்த மூட நம்பிக்கை கருத்துக்கள் இருந்ததென்றும்
அந்த மூட நம்பிக்கை கருத்துக்கள் எப்படி உண்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற விஷயத்தையும் சொல்கிறார். அது மாதிரி நெருப்பு தணலை எடுத்துட்டு அதுக்குள்ளே உப்பு கட்டிய போடுங்க நேரம் அது எப்படி பரபரண்டு வெடிக்கிற நேரம் இந்த பக்கள் எல்லாம் பறந்து போகிறது என்ற சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற விடயங்கள். இப்போ இந்த விடயங்களின் ஊடாக இந்த மூட நம்பிக்கை கருத்துக்கள் அவர் எப்படி சொல்கிறார் என்ற விஷயங்களை நாங்கள் இந்த ஊடாக பார்க்கணும். அது மாதிரி கைராசிக்காரி மாமி நீங்கள் தான் எங்களோட தலைப்பிள்ளையை ஏந்தோணும் என்று சொல்கிற விஷயம். இப்போ இந்த தலைப்பிள்ளைன்றது இந்த குடும்பத்தில் பிறக்கிற அந்த மூத்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை ஏந்துகின்றவர்களாக அந்த காலத்தில் இந்த மருத்து வீச்சுகள் என்கின்ற ஒரு 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 துறையினர் இருந்தார்கள். அப்போ அந்த மருத்து வீச்சு என்ற அந்த துறையில் வச்சு பார்க்குற நேரம் அந்த வேலையை மூத்தமாக செஞ்சு கொண்டிருந்தா என்ற விஷயத்தையும், அப்போ அந்த மூத்தம்மா தான் ஏந்தோணும்ன்றது அவங்களோட ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தது என்றால் மூத்தம்மா ஏந்தினா தான் அந்த பிள்ளைற எதிர்காலம் நல்ல நடக்கும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை அதன் ஊடாக அவர் கொண்டு வர விஷயத்தை நாங்கள் இதில் எடுத்து காட்டலாம். அது மாதிரி இந்த கை வைத்தியம் செய்கிற விஷயங்கள், ஓதி பார்க்குறது, நேர்த்திக்கடன் சம்பந்தமாக நேர்த்திக்கடன் சம்பந்தமாக சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் வச்சு கொண்டு நாங்கள் இந்த கதையில் எப்படி மூட நம்பிக்கை கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். தன்மை அல்லது மண் வாசனை என்கின்ற விடயம் இந்த கதையில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னால் இந்த கதையில் உள்ளடக்கப்படுகின்ற பல விடயங்களில் இந்த மண் வாசனை கருத்துக்கள் இருக்குது. உதாரணமாக அந்த மஞ்சோன மரம், அது கீழே அவங்க படுக்கிறது, பெண்கள் வந்து தொழில் செய்கிறது, பால் கறக்கிற அந்த விஷயங்கள், கரத்த மாடுகள், அணிகலன்கள் சம்பந்தமாக சொல்லப்படுற விஷயங்கள், அது மாதிரி இந்த கிராமிய பழக்க வழக்கங்கள் சில இந்த கதையில் வாரது, மாட்டு வண்டி பயணம் சம்பந்தமாக சொல்லப்படுற இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு கொண்டு இந்த கதையில் எப்படி கிராமிய தன்மை இந்த கதையில் முன்வைக்கப்படுகிறது என்று நாங்கள் சொல்லலாம். மொழிநடையை பொறுத்தவரையில் இந்த மொழிநடையை நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்குறோன்னே இந்த மொழிநடையில் காசிம் வந்து ஒரு கதை சொல்லியாக இந்த கதையை முன்வைக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக காணப்படுது. உதாரணமாக நாங்கள் மூத்தம்மா வரும் வரை நான் பந்தலின் கீழே இருக்கிற ஊஞ்சலிலே தொங்கின ஊஞ்சலிலே இருந்தேன், அப்போது தங்கை வந்து என் மடியிலே இருந்தாள் என்று சொல்லி அந்த கதையை கொண்டு ஆரம்பிக்கிற விடயத்திலிருந்து அந்த கதை சொல்லியாக காசிமை தொடர்ந்து போகிற ஒரு மொழிநடை போக்கொண்டு இந்த கதையில் தென்படுது. அந்த மாதிரி பேச்சு வழக்கு சொற்களை நிறைய கையாளுறார். எங்கள் ராவலை என்று சொல் வருது, அண்டைக்கு என்று வருது, கதை சொல்லங்கா என்று கேட்கிறது. பொதுவாக இந்த முஸ்லீம்களுக்கு இடையிலே கிழக்கு மாகாணத்திலே காணப்படுகின்ற இந்த மொழி வழக்குகள். அப்போ கதை சொல்லக்கு சொற்கள் கையாளப்படுறது, ஆங்கில சொற்கள் நான் பெரிய சேருகிட்ட சொல்லிட்டேன் என்று சொல்கிறது, அந்த சேர் என்ற சொல்ல பயன்படுத்துறது. அது மாதிரி இஸ்லாமிய வழக்கு சொற்கள் இதில் நிறைய வருது. வடமொழி சொற்களை இதில் கொண்டு வரார். உதாரணமாக தேஜஸ் ஒளி என்ற சொல், அது மாதிரி சௌந்தரியம் அழகு, மற்ற மாதிரி வர்ணனைகளும் இதுக்குள்ளே நிறைய வருகின்ற சில தொடர்களை வச்சு கொண்டு கேள்விகள் வரும். உதாரணமாக ஒரு தொடரை தந்துட்டு இந்த தொடரை வந்து எப்படி நாங்கள் எழுத்து வளத்துக்காக மாற்றி எழுதுறது என்ற விஷயங்கள், அது மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை தந்துட்டு அந்த சந்தர்ப்பத்தில் யாரால் யாருக்கு சொல்லப்பட்டது என்ற விஷயம் சம்பந்தமான விடயங்களை வினவுறது. அதில் வந்து இடம்பெறுகின்ற சில சொற்கள் எவ்வாறான பயன்பாட்டில் இருக்குதுன்னு பார்க்க முழுமையாக நாங்கள் பார்த்த இந்த விடயங்களின் ஊடாக இந்த நாங்கள் ஒரு 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 சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த கதையினுடைய தலைப்பு, பாத்திரங்களுடைய வகிபாகம், அது மாதிரி உள்ளடக்க ரீதியான வினாக்கள், அது மாதிரி இது இந்த காணப்படுகின்ற மொழிநடை சம்பந்தமான விஷயங்கள், அது மாதிரி நான் கடைசியாக பார்த்து இந்த விடயங்களோட பார்த்துக்கண்டால் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த கதையை முதல் நல்லா வாசித்து போட்டு இந்த விடயங்களில் நாங்கள் வேறு வேறாக ஒரு இடத்தை எழுதி வச்சு போட்டு அது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பொருத்தமோ அந்தந்த பகுதிகளை கொண்டு இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கண்டால் முழுமையாக மூத்தம்மா சம்பந்தமாக எந்த வினா வந்தாலும் அந்த வினாவுக்கு முழுமையாக எங்களால் 100% சிறப்பாக விட எழுதக்கூடிய வகையில் எங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இதுவரையில் பார்த்த இந்த மூத்தம்மா சம்பந்தமான இந்த கதை மாத்திரமல்ல, இந்த கதைக்கு பிறகு நாங்கள் உடைய பாடத்திட்டத்திலே இருக்கின்ற கவிதைகள், கட்டுரை, இந்த விடயங்களை நாங்கள் இலகுவாக எவ்வாறு விடை எழுதலாம், எவ்வாறான வினாக்கள் பரீட்சைகளிலே வருகிறது என்கின்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலங்களில் நாங்கள் பார்ப்போம். இந்த வீடியோ சம்பந்தமாகவும் எங்களுடைய இந்த சேனலில் நாங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்களை முன்னெடுக்கிற விடயங்கள் சம்பந்தமாகவும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் இந்த விடயத்தை எத்தி வைக்கிறது மாத்திரமல்ல, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதை லைக் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வஸ்ஸலாம், வணக்கம்.